மை ஃபேஷனரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ப்ளவுஸ் கழுத்து மாடல் தான் கட் பண்ணி தைச்சி காட்ட போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடுது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து போட் நெக்கு தான் பயன்படுத்துவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்கக்கூடிய 3 டாட் ப்ளவுஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து நம்மளால் வந்து தைக்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கட் பண்ணி தைச்சி காட்டவும் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்க கழுத்து, அதாவது ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய நெக் டிசைன் தான் இது. முன்பக்க கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கத்துலேயே இன்னொரு மார்க் வந்து பண்ணுறேன். அதாவது கீழே இருந்து 3 இன்ச்சுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கோடு வந்து போட்டுக்கலாம். அடுத்து கழுத்தினுடைய அகலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு வைக்கிறோன்னா ஒரு 2.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ 2.25 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 அளவையும் கீழ்ப்பக்கமும் அதேமாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மார்க்குக்கும் கீழே இருக்கக்கூடிய மார்க்குக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண கோட்டில் இருந்து நமக்கு ஷோல்டர் அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக தான் நமக்கு வந்து வரும். இதேமாதிரி கை ஆமோல் ரவுண்டு இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக மார்க் பண்ணி நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம டெமோவுக்காக இந்த வீடியோ வந்து போகிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இதில் வந்து விடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதியில் டிசைன் வந்து வரைகிறேன். கழுத்து டிசைன் வந்து நான் வந்து வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோராயமாக தான் நான் வந்து வரைகிறேன். இதை கட் பண்ணும்போது நம்ம வந்து சரியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் நீங்கள் வீடியோவில் வந்து கவனமாக பாருங்கள். இந்த டிசைன் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கட் பண்ணி தைச்ச பிறகு பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து அகலமாக வருதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து கழுத்தினுடைய அகலத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இந்த மேல் பக்கம் வி ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே மடித்து அந்த பக்கம் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கழுத்தினுடைய டிசைன் வந்து வி ஷேப் எப்படி வருதோ அதே ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்கமும் வரணும். இப்போ மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் லேஸாக வந்து பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். தைச்சி முடித்த பிறகு பாருங்கள் ரொம்ப அகலமாக வந்து சைடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்து விரிஞ்சு தான் உட்காரும். அப்போ பார்த்தா அந்த டிசைன் வந்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும்போது ப்ளவுஸ் போடும்போது நமக்கு வந்து சரியாக இருக்கும். அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு வந்து இருக்கணும். சைடு இருக்கக்கூடிய டிசைனை விட 1.25 இன்ச்சு மேலே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம வந்து இதை தைக்கிறதுக்கு முன்னே மார்க் பண்ணணும். நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறேன் அப்படின்றத கவனமாக வந்து பாருங்கள். இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மார்க் வந்து ரொம்ப முக்கியம். தைக்கும்போது அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 நாட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இந்த வி ஷேப் கார்னரில் கொடுக்கறதுக்கு 2 நாட் வந்து நம்ம முதல்ல வந்து தையல் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட் திருப்புற கம்பியை வச்சு நம்ம வந்து திருப்பிக்கணும். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து தையல் போடும்போதே நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை ப்ளவுஸ் முடிச்சுட்டு கடைசியாக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்பில் நம்ம அந்த நாட்டை வச்சு தைக்கும்போது தையல் வந்து சரியாக வராது, கார்னர் வந்து சரியாக திரும்பாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வச்சு காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து வச்சு இழுக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே அப்படியே லைனிங் துணியை வச்சு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி உள்பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கமாக லைனிங் துணியை வந்து அப்படியே வச்சு தையல் வந்து போடணும். இந்த மாதிரி தையல் போட்டு வரும்போது அந்த கார்னர் பகுதியில் அந்த மார்க் எந்த அளவுக்கு வந்து இருக்குதோ அந்த மார்க்கு வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு வந்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து கார்னர் ஷேப் வந்து திரும்பும். பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு வி ஷேப்புக்கு அந்த நாட் வந்து வைக்கிறேன். கரெக்டாக சென்டராக வச்சுட்டு அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கும்போதே நாட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும். கரெக்டாக அந்த சென்ட்ரு தையல் எங்கே நிற்குதோ அதுக்கு நேராக வந்து நாட்டு வந்து நிற்கணும். இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து பாருங்கள் அந்த வி ஷேப் வரக்கூடிய தாவலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கை வந்து டச் பண்ணுற மாதிரி வந்து தையலை கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னாவே அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். அது சென்ட்ரு டிசைனாக இருந்தாலும் சரி சைடு டிசைனாக இருந்தாலும் சரி
இந்த மார்க்கை வந்து அந்த வி ஷேப்புக்கு நேராக நம்ம வந்து கோடு போட்டோங்கன்னா நம்ம பிடிச்சி தைக்கிறது 1/4 இன்ச்சு, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கூட தையல் போடுவாங்க. அந்த மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து தையல் நிற்கிற மாதிரி போட்டு நிறுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வச்சு நம்ம வந்து தையல் போட்டோம். இதுக்கு வந்து ரஃப் அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா 1க்கு 3 தையல் அது மேலே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க்கு கரெக்டாக அந்த மார்க்கு டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தையலை வந்து நிறுத்தணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் 2 பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு வந்து வரும். ப்ளவுஸுக்கும் லைனிங் துணிக்கும் நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வந்து நம்ம வச்சு தையல் போட்டுட்டோம். இதுக்கு நம்ம வந்து ஸ்டிப் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோம், கழுத்து கட் பண்ண லைனிங் துணியவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போட்டு உள்பக்கம் நம்ம வந்து ஸ்டிப் வந்து கொடுக்கலாம். இல்லை சார் என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, அகலமாக இருக்குன்னா நீங்கள் வச்சு கூட தையல் போட்டுக்கலாம். இல்லை சார் நான் பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து தையல் போடுறனால நீங்கள் வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணியே வந்து கொடுக்கணும். இந்த லைனிங் துணியே நமக்கு வந்து போதுமானது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணி மேலேயே இந்த கட் பண்ண பீஸ் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு வந்து வந்தால் போதும். அந்த டிசைனில் அப்படியே பின் பண்ணிவிட்டு பின் பக்கமாக திருப்பி நம்ம வந்து கழுத்துக்கு மட்டும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு மட்டும் ஸ்டிப்பு கொடுத்தா நமக்கு வந்து போதுமானது. இல்லை கழுத்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட துணி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து எப்படி வந்து வச்சு தையல் போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து அந்த கழுத்து கட் பண்ண பீஸையே வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணுறேன். நிறைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து அந்த லைனிங் துணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்க, ஏன்னா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து தேடுவாங்க, துணி பத்தலைன்னா வேறு துணி வந்து தேடுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்புக்காக கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் நம்ம போட்டு உள் பக்கமாக கொடுக்கலாம். அது நமக்கு வந்து மேல் பக்கம் தெரிய போகிறதில்ல. ஏற்கனவே போட்டால் அதே தையல் மேலே கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு வரணும். கம்மி ஜாஸ்தி வரக்கூடாது. அதுவும் கார்னர் பகுதியில் கம்மி ஜாஸ்தி வரவே கூடாது. கரெக்டாக அதே கார்னரில் கொண்டு போய் தையல் கொண்டு போய் நிறுத்தணும். இப்போது தையல் போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொடுத்த அந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த கழுத்தை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து சிக்கனமாக தான் வந்து துணியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இதே கலர் துணி வந்து நமக்கு வந்து கிடைக்காது கம்மி தாசி இருந்தால். இப்போ வந்து பார்த்தோன்னா பின்பக்கமாக திருப்பி கழுத்து டிசைன் எப்படி நம்ம வந்து கட் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நான் வந்து சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து சரியாக வந்து கட் பண்ணலைன்னா இந்த ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கழுத்து வந்து அகலம் அதிகம். அதனால் நீங்கள் இதில் ஏதாவது சின்ன தவறு செஞ்சீங்கன்னா கூட இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இந்த வி ஷேப் வரக்கூடிய தாவில் உள்பக்கம் இருக்கக்கூடிய நாட்டை கட் பண்ணாமல் அந்த துணியை மட்டும், லைனிங் துணி ப்ளவுஸ் துணியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து திரும்பும். நாட்டை விட்டுட்டு அந்த ப்ளவுஸ் துணியை வந்து கட் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த கார்னர் பகுதியெல்லாம் கட் பண்ணுறேன் பாருங்கள். 2 தையலும் ஒரே தாளில் நிற்கணும். கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் உள்ள ஒரு நூல் அளவுக்கு துணி வந்து விட்டுட்டு கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா மேல் பக்கம் பிசுறு வந்துடும். மேல் பக்கம் பிசுறு வந்தால் திரும்ப அதை ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஜாகிரதையாக தைக்கணும். இந்த 3 கார்னர் வரும், இந்த 3 கார்னரையும் கரெக்டாக நீங்கள் வந்து திருப்பலைன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் திரும்ப ஆல்ட்ரு பண்ணவே முடியாது. ஏன்னா கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால நம்மளால் திரும்ப ஆல்ட்ரு பண்ண முடியாது. அதேமாதிரி இதுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் அழகாக வந்து திரும்பும். அப்படி இல்லைன்னா லைனிங் துணி நல்லதாக வாங்கிக்கோங்க. நல்லதாக வாங்கி கரெக்டாக அந்த தையல் போட்ட தவெல்லாம் நல்லா நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வந்து தையல் போட்டு காட்டுறேன். அதே ஃபினிஷிங் வரும். பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து தையல் போட்டால் என்ன ஃபினிஷிங் வருமோ அதே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் நமக்கு வந்து வரும். அந்த நாட்டு வாருங்க அந்த வி ஷேப்பில் கரெக்டாக சென்டரில் கரெக்டாக நமக்கு வந்து வந்துருக்குது. தையல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக போடுங்க. லைனிங் துணிக்கு உள்பக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் துணி ஒரு நூல் அளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஏன்னா லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வரும். அதனால் நீங்கள் உள்பக்கமாக போடும்போது அந்த ப்ளவுஸ் துணி ஒரு நூல் அளவுக்கு வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து லைனிங் வந்து தெரியாது. அந்த வி ஷேப் வரக்கூடிய தாவலை சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நகத்தில் கீறி விட்டு தையல் போடணும். ஏன்னா அந்த கார்னர் பகுதியில் ஒரு நூல் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டு தையல் போடுறதுனால கொஞ்சம் சுருக்கம் வரும். ஆனால் அதை மேல் பக்கம் நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போட்டோம்னா அந்த சுருக்கம் வந்து நமக்கு வந்து போயிடும். இந்த சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் கூட பார்த்தீங்கன்னா அழகாக நகத்தில் வந்து அந்த லைனிங் துணியை இந்த தையல் வரைக்கும் நல்லா நகத்தில் கீறி விட்டு நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் நகத்தில் கீறி விட்டு இழுத்து பிடிச்சி தையல் போட்டிங்கன்னாவே அழகாக நமக்கு வந்து வரும்.
அதே மாதிரி சென்ட்ரு கார்னர் அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் தையல் வந்து போகணும். 3 கார்னருமே சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவுக்கு தான் வந்து விடணும். அந்த கார்னர் பகுதியில் அதிகமாக ஓட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து திரும்பாது. வி ஷேப்பும் கரெக்டாக நமக்கு வந்து வராது. அதாவது எங்கேயாவது சுருக்கம் வருது, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பலை அப்படின்னா எங்கே துணியை உள்பக்கம் இழுத்து பிடிச்சா நமக்கு வந்து சரியாக வருமோ அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நாட்டுக்கு உள்பக்கம் ஒரு தையல் போட்டுட்டோம். திருப்பி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஒரு தையல் ஒன்று போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஒரு தையல் ஒன்று போட்டுட்டோம். இதுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து கழுத்து ஓரம் லேஸ் வச்சு தையல் போடுறதா இருந்தால் அதுக்கு 2 தையல் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய தையல் வரதுனால உள்பக்கம் நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கழுத்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ப்ளவுஸாக நான் வந்து மாற்ற போகிறேன். அவசரப்படாதீங்க, கழுத்து டிசைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ விட்டு வெளியே போகாதீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ப்ளவுஸாக நான் வந்து மாற்றி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டாட் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இந்த கழுத்து மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே வந்து நீங்கள் வந்து போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த கழுத்து அகலத்துலேருந்து 2வது மார்க் பண்ண கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நாம் கீழ்ப்பக்கம் டாட் பிடிச்சா மேல் பக்கம் பாருங்கள் ஷோல்டர் வந்து நமக்கு வந்து விரியும். இப்போது இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி 3 டாட் பிடிச்சி நான் வந்து காட்டுறேன். அந்த கழுத்தினுடைய அகலம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து விரியுது அப்படின்றத பாருங்கள். இது 3 டாட் ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அந்த மாடலை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு தையல் போட்டு லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து தையல் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா டாட் வந்து பிடிச்சி காட்டுறேன். 2 பக்கம் இருக்கிறதையும் ஒன்றா மடித்து சென்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அதாவது டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறோம். இந்த 2 டாட்டும் நம்ம வந்து பிடிக்கும்போது பாருங்கள், சும்மா நம்ம கீழ்ப்பக்கம் பிடிக்கும்போதே இந்த கழுத்து வந்து ஓப்பன் நமக்கு வந்து வெளியே வந்து போகும். அந்த மாடல் பாருங்கள் நமக்கு வந்து வந்துடுச்சு. சைடில் கட் பண்ணுறது வந்து தான் சின்னதாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வரும். எடுத்தோடனே நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிஞ்சு போகும் வெளியே. அது போகாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும்னா இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கட் பண்ணணும். பெரிய டாட் வந்து பிடிச்சதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டாட் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் நாம் வந்து பார்க்குறோன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே தெரியும். அது தைக்கும்போது என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி தைச்சா கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக எல்லோரும் கட் பண்ணி தைக்கிறாங்க, வீடியோ எல்லோரும் போடுறாங்க யூடியூப்பில் அப்படின்னு பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி கட் பண்ணி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. அதற்கான சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா 3 டாட் நம்ம வந்து பிடிச்சிட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கழுத்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணதுக்கும் தச்சு முடித்த பிறகு அந்த நெக் டிசைன் வந்து வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டாட் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் வைப்போம். அதாவது ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி வைப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து 2ஆகவும் கட் பண்ணியும் காட்டுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நினைக்கலாம், சார் நீங்கள் 2த்தையும் ஒன்றா வச்சு இந்த டிசைன் வந்து தைச்சி காமிச்சிட்டிங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி வந்து அவங்க வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் கட் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் எப்படி கட் பண்ணி தைச்சாலும் சரி இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து பட்டி கொடுக்கும்போது 3 டாட் ப்ளவுஸுக்கும் இந்த நெக் டிசைன் நம்மளால் வந்து தைக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து ஜாயின் பண்ணியும் காட்டுறேன். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையும் ஒன்றா வச்சுக்கிறோம். நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சென்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றா கட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி தைச்சாலும் இந்த நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகாக வரும். நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கனாவே இந்த நெக் டிசைன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் பார்த்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடும்போதும் கழுத்தாகலமும் கரெக்டாக நமக்கு வந்து அமையும். நீங்கள் வீடியோவில் பார்த்து அந்த ட்ரெண்டிங் ப்ளவுஸ் கழுத்து மாடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.